ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th எக்கனாமிக்ஸு 12th எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் 11. 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11 பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படின்ற லெசனுக்கான ரீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள். தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வியடையலாம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைக்கும் திட்டம் வெற்றியடையாது. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து. மார்கரெட் தாட்சர். முன்னேற்றமும் வளர்ச்சியும் குன்றிய பொருளாதாரம். பொருள். அறிமுகம். பொருளாதார மேம்பாடு, முன்னேற்றம் ஆகிய இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியவை. பொருளாதார வளர்ச்சி நாட்டு வருமானம் அதிகரித்தலை குறிக்க பயன்படும் சொல். நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் நிகழும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றம் என கருதலாம். இரண்டாம் உலகப்போர் வரையில் மூன்றாம் உலக நாடுகள் என்றழைக்கப்படும் ஏழை நாடுகளின் சிக்கல்களை பற்றி படிக்க யாரும் ஆர்வம் காட்டவில்லை. அதன் பிறகே பொருளியல் வல்லுநர்கள் நாடுகளின் சிக்கல்களை ஆய்வு செய்து புதிய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உரிய கோட்பாடுகளையும் மாதிரிகளையும் உருவாக்க ஆரம்பித்தனர். இன்றைய வளரும் நாடுகள் அனைத்தும் இங்கிலாந்திடமும் பிற ஐரோப்பிய நாடுகளிடமும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நாடுகளாகும். விடுதலைக்கு பிறகு இந்த நாடுகள் விரைவான பொருளாதார முன்னேற்றமடைவதையே விருப்பமாக கொண்டிருந்தன. பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகள். பொருளாதார முன்னேற்றம் இருவகையான அணுகுமுறைகள் கொண்டு விளக்கப்படுகிறது. முறையே பழமையான அணுகுமுறை, நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. ஃபஸ்ட்டு பழமையான அணுகுமுறை. இந்த அணுகுமுறை பொருளாதார அடிப்படைகளை கொண்டு மட்டுமே முன்னேற்றத்திற்கு விளக்கமளிக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்புடன் உற்பத்தியிலும் வேலைவாய்ப்பிலும் வேளாண்மையின் பங்கு குறைந்து தொழில்துறை பணித்துறை ஆகியவற்றின் பங்கு உயர்வடைதலையே பழைய அணுகுமுறையில் பொருளாதார முன்னேற்றம் என்கிறது. இது தொழில்துறை வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையாக உள்ளது. தனி மனிதர் வருமான உயர்வு அடித்தட்டு மக்களின் வருவாயையும் அதிகப்படுத்தும் என்று எடுகோளின் அடிப்படையில் முன்னேற்றத்துக்கு விளக்கமளிக்கிறது. நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. பொருளாதார முன்னேற்றம் 1970ஆம் ஆண்டுகளில் மறுவரையறை செய்யப்பட்டது. இதன்படி வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மை குறைத்தல், நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துதல் ஆகியவை ஒருசேர நிகழ்வதே பொருளாதார முன்னேற்றமாகும். அந்த காலகட்டத்தில் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு என்பதே புகழ்பெற்ற முழக்கமாயிற்று. வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு. மைக்கேல் பி. டொட்டாரோவின் கருத்துப்படி முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களின் மனநிலை, நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் ஆகியவற்றோடு விரைவான வளர்ச்சி, வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்தையுமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும் என்கிறார். பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளின் சிறப்பியல்புகள். அறிமுகம். வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி அறியலாம். உலக வங்கியின் வளர்ச்சி அறிக்கையின்படி தலாவீத மொத்த நாட்டு வருமானத்தின் அடிப்படையில் நாடுகளை வகைப்படுத்துகிறது. ஃபஸ்ட்டு உலக வங்கி அறிக்கை. குறைந்த வருமானமுடைய நாடுகள், நடுத்தர வருமானமுடைய நாடுகள், அதிக வருமானமுடைய நாடுகள். ஃபஸ்ட்டு குறைந்த வருமானமுடைய நாடுகள். தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி 906, அதற்கும் குறைவு. நடுத்தர வருமானமுடைய நாடுகள். தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி 906லேருந்து 11,115 இடையே உள்ள நாடுகள். அதிக வருமானமுடைய நாடுகள். தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி 11,116 மேல் உள்ள நாடுகள். நெக்ஸ்ட், வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம். வளர்ச்சி குறைந்த பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் குறைவான தலா வருமானம், பரவலான வறுமை, வருமான செல்வப் பகிர்வில் கடுமையான ஏற்றத்தாழ்வு, அதிக மக்கள் தொகை, குறைவான மூலதன ஆக்கம், அதிக அளவு வேலையின்மை, பழமையான உற்பத்தி முறை, எதிரும் புதிருமான பண்புகள் ஒரு சேர நிலவுவதில் டியூவலிசம் ஆகியவற்றை பண்புகளாக கொண்டதாகும். வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம். பொருள். வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகையினால் உற்பத்தி குறைந்து அவற்றின் விளைவாக குறைந்த தலா வருமானம் உடைய அதிக மக்களை கொண்ட பொருளாதாரமாகும். பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும். ஃபஸ்ட்டு பொருளாதார முன்னேற்றம். பொதுவாக பார்த்தால் முன்னேற்றம் என்பது பின்தங்கிய நாடுகளின் சிக்கல்களையும், வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் சிக்கல்களையும் கொண்டதாக உள்ளது. வளர்ச்சியின் இயல்பும் அளவும். முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்றதாகவும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம். வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கும் படிப்படியாகவும் நிதானமாகவும் நடைபெறும் மாற்றமாகும். மாற்றத்தின் நோக்கம். வளர்ச்சி என்பது அதிகமான உற்பத்தியை குறிக்கிறது. ஆனால் முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் அதன் செயல்திறனை குறிக்கிறது. அதாவது உற்பத்தியில் ஒரு அலகு உள்ளீடு பொருளுக்கான உற்பத்தி அளவை குறிக்கும். இது உற்பத்தி வளங்களுக்கான ஒதுக்கீடு, வறுமை, சமத்துவமின்மை, வேலையின்மை ஆகியவற்றின் கலவை மாற்றங்களை குறிக்கிறது. மாற்றத்தின் பிரிவு. பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியை விட பெரிய கருத்து என்பது வளர்ச்சியிலும் கட்டமைப்பிலும் ஏற்படும் மாறுதல்களை உள்ளடக்கியது. எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தலா வருமான அதிகரிப்பை குறிக்கும். பொருளாதார வளர்ச்சின்றது எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தலா வருமான அதிகரிப்பை குறிக்கும். பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது.
நெக்ஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையுள்ள வேற்றுமைகள். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சி வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்களை கையாளுகிறது. பொருளாதார முன்னேற்றம் வளரும் நாடுகளின் சிக்கல்களை கையாளுகிறது. மாற்றங்கள் படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழ்கின்றன. தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதிக அளவான உற்பத்தியை குறிக்கிறது. உற்பத்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உற்பத்தியாகும் பொருட்களின் வகைகளும் மாறுகின்றன. எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தலா வருமான அதிகரிப்பை குறிக்கும். எண்ணிக்கை அடிப்படையிலும் தர அடிப்படையிலும் ஆனது. குறுகிய எல்லையுடையது. விரிவான பொருள் கொண்ட சொல் முன்னேற்றம். வளர்ச்சி ப்ளஸ் முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல். பொருளாதார முன்னேற்றத்தை 4 முறைகளில் அளவிடலாம். ஃபஸ்ட்டு நாட்டின் மொத்த உற்பத்தி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஒரு நாட்டின் புவி எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் அங்காடி மதிப்புடன் அந்த நாட்டு மக்கள் வெளிநாடுகளில் ஈட்டிய வருமானத்திற்கும் வெளிநாட்டினர் சம்பாதித்து அவர் நாட்டுக்கு அனுப்பிய வருமானத்திற்குமிடையேயான வேறுபாடுத் தொகையை கூட்டினால் கிடைக்கும் மொத்த மதிப்பே மொத்த நாட்டு உற்பத்தி எனலாம். இந்த கருத்தினைக் கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை மதிப்பிடலாம். மற்றவை மாறாதிருக்கும் போது நாட்டின் மொத்த நாட்டு உற்பத்தி அதிகமாக இருந்தால் அந்நாட்டு மக்களின் உயர்வான வாழ்க்கைத் தரத்திற்கு வழிவகுக்கும் என கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி, GNP பெர் கேபிட்டா. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கும் ஈவுத்தொகையே தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தியாகும். இந்த அளவீடு முறை நீண்ட காலத்தில் தலா உற்பத்தி மதிப்பு அதிகரித்தலை குறிப்பிடுகிறது. தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும் என இந்த அளவீடு முறை வலியுறுத்துகிறது. நெக்ஸ்ட் நலன். பண்டங்கள் பணிகளை மக்கள் வாங்கி பயன்படுத்துவது அதிகரிப்பதையே பொருளாதார முன்னேற்றமாக கருதப்படுகிறது. மக்கள் நலன் எனும் கண்ணோட்டத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை மக்களின் நலவாழ்வு, கல்வி, வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவு மேம்படுவதாக சார்ந்து வரையறுக்கலாம். நெக்ஸ்ட் சமூக குறியீடுகள், சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். மக்களின் அடிப்படை தேவைகளையும் கூட்டுத் தேவைகளையும் நிறைவு செய்வதை சமூக குறியீடுகள் என அழைக்கப்படுகிறது. நேரடியாக வழங்கப்படும் அடிப்படை தேவை என்பது மக்களின் நலவாழ்வு, கல்வி, உணவு, குடிநீர், துப்புரவு, வீட்டு வசதி ஆகியவை ஆகும். இவற்றைக் கொண்டு சமூக பின்னடைவு தவிர்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். பல காரணிகள் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயம் செய்கின்றன. அவற்றை 4 வகையாக பிரிக்கலாம். அவையாவன: பொருளாதாரம், சமூகம், அரசியல், மதம் சார்ந்த காரணிகள். இவற்றை பொருளாதாரம் சார்ந்த, பொருளாதாரம் சாராத பிற காரணிகள் என எளிமையாக 2 வகையாக பிரித்துவிடலாம். பொருளாதாரம் சார்ந்த காரணிகளும் பொருளாதாரம் சாராத காரணிகளும். கீழ்காணும் வரைபடம் பொருளாதார காரணிகளை எளிமையாக பட்டியலிடுகிறது. பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். ஃபஸ்ட்டு பொருளாதார காரணிகள். இயற்கை வளங்கள். பொருளாதார காரணிகள்: இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம், சந்தையின் அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, சந்தையிடத்தக்க உபரி, பன்னாட்டு வாணிகம். பொருளாதார அமைப்பு. பொருளாதாரம் சாராத காரணிகள்: மனிதவளம், தொழில்நுட்ப அறிவு, அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு, ஊழலற்ற நிர்வாகம், முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நீதி போதனை, அறநெறியும் சமூக விழுமியங்களும், சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். நெக்ஸ்ட் பொருளாதாரம் சார்ந்த காரணிகள். பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் 8 முக்கியமான காரணிகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு இயற்கை வளங்கள். ஒரு நாடு பெற்றுள்ள இயற்கை வளங்களின் அளவு அந்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணியாகும். முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் அளவுக்கு ஒரு நாடு இயற்கை வளங்களை பெற்றிருக்க வேண்டும். வளங்கள் பற்றாக்குறையாக உள்ள நாடு விரைவாக முன்னேற இயலாது. ஆனால் ஜப்பான் நாட்டில் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் முன்னேறிய நாடாக உள்ளது. ஏனென்றால் தேவையான வளங்களை இறக்குமதி செய்து கொள்கிறது. இந்தியா அதிக அளவில் வளங்களை பெற்றிருந்தாலும் முன்னேற்றம் குறைந்த நாடாக உள்ளது. நெக்ஸ்ட் மூலதன உருவாக்கம். மூலதனம் பொருளாதாரத்தின் அனைத்து செயல்பாட்டிற்கும் அடிப்படையானதாகும். ஏற்கனவே உள்ள இருப்புடன் தற்போது கூடும் நிகர அளவு மூலதனமே மூலதன உருவாக்கம் என்பர். இதில் கண்ணுக்கு புலனாகக்கூடிய தொழிற்சாலைகள், இயந்திரங்களும் கண்ணுக்கு புலனாகாத உடல்நலம், கல்வி, ஆராய்ச்சி போன்ற 2 இனங்களுமே இதில் உள்ளடங்கும். தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தி வருமானத்தை அதிகரிக்க மூலதன ஆக்கம் உதவுகிறது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதனால் இயற்கை வளங்களை நன்முறையில் பயன்படுத்தவும் தொழில்மயமாதலுக்கும் அங்காடி விரிவாக்கத்திற்கும் உதவுகிறது. இதனால் பொருளாதாரம் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். நெக்ஸ்ட் சந்தையின் அளவு. சந்தை அளவானது பெரிய அளவில் இருந்தால் கூடுதலான உற்பத்தி, அதிக வேலைவாய்ப்பு, தல வருமான உயர்வு ஆகியவற்றை தூண்டும். இவ்வாறு வளர்ந்த நாடுகள் உலக வாணிப மையத்தின் வழியாக அங்காடி அளவை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுகிறது. நெக்ஸ்ட் கட்டமைப்பு மாற்றம். கட்டமைப்பு மாற்றம் என்பது பொருளாதாரத்தில் தொழில் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். நாட்டின்
பொருளாதாரத்தின் 3 துறைகளாக பிரிக்கப்படுகின்றன. அதில் முதன்மை துறையானது வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, காடுகள் முதலானவற்றை உள்ளடக்கியும், 2ஆம் துறையானது தொழிற்சாலை உற்பத்தி, கட்டுமானப் பணிகள் முதலானவற்றை உள்ளடக்கியும், சார்புத் துறையானது வாணிகம், வங்கி, வணிகம் முதலானவற்றையும் உள்ளடக்கியதாகும். எந்த ஒரு பொருளாதாரமும் முழுக்க வேளாண்மையை மட்டும் சார்ந்திருந்தால் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும். நிதியியல் முறை. நிதியியல் முறை என்பது ஒரு நாட்டில் திறமையான, சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்ட வங்கி முறையினை கொண்டதாகும். ஒழுங்குற அமைக்கப்பட்ட பண அங்காடியானது தேவையான மூலதனத்தை வழங்குகிறது. விற்பனைக்குரிய உபரி. வேளாண் துறையில் குடும்பத்திற்கான நுகர்வுத் தேவையை விட கூடுதலாக செய்யப்படும் உற்பத்தியை விற்பனைக்குரிய உபரி என்கிறோம். இந்த கூடுதல் விளைபொருட்களை உழவர்கள் அங்காடியில் விற்று வருமானம் ஈட்டலாம். இது அவர்களுடைய வாங்கும் திறனை அதிகப்படுத்தும். இதனால் நாட்டில் பொருள் உற்பத்தி அதிகரித்து வேலைவாய்ப்பும் நாட்டு வருமானமும் உயர்ந்து நாடு முன்னேற்றமடையும். பன்னாட்டு வாணிகம். பன்னாட்டு வாணிகத்தில் சாதகமான சூழ்நிலை இருந்தால் ஒரு நாடு போதுமான அளவு அயல்நாட்டு செலாவணியை கையிருப்பில் வைக்க முடியும். அயல்நாட்டு செலாவணி கையிருப்பு போதுமானதாக இருந்தால் அந்த நாட்டின் பணமாற்று வீதம் ஏற்ற இறக்குமதியின்றி நிலைத்திருக்கும். பொருளாதார அமைப்பு முறை. ஒரு நாடு தடையில்லா பொருளாதார கொள்கையை கடைபிடித்தால் கட்டளை பொருளாதாரத்தை விட வேகமான வளர்ச்சி பெறும். இது சில நாடுகளுக்கு மட்டும் பொருந்தும். பொருளாதாரம் சாரா காரணிகள். மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள், வரலாற்று நிகழ்வுகள் ஆகியன பொருளாதார முன்னேற்றத்தில் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன. முன்னேற்றமடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல என ராக்னர் நர்ட்ஸ் தெளிவுபடுத்துகிறார். மனித வளம். மனித வளம் மனித மூலதனம் என கூறப்படுகிறது. ஏனென்றால் இது உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி நாட்டு வருமானத்தையும் உயர்த்தும் ஆற்றல் பெற்றுள்ளது. மக்களின் முன்னேற்றத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுழற்சியான உறவு நிலவுகிறது. ஒரு நாட்டுக்கு கல்வியறிவுள்ள, உடல் நலமுள்ள, திறமையான தொழிலாளர்கள் உற்பத்தி திறன் மிக்க சொத்தாக கருதப்படுகிறார்கள். மக்களின் அறிவு, திறன்கள், உற்பத்தி செய்யும் தகுதி ஆகியவற்றை அதிகரிக்கும் செயலை மனித மூலதன ஆக்கம் எனலாம். பொதுமக்கள் உடல் நலம், கல்வி, மக்களுக்கான வசதிகள் மீது செய்யப்படும் செலவுகள் மனித மூலதன ஆக்கத்தை அதிகரிக்கும். திறமை மிக்க மனிதர்கள் உற்பத்திக்கு பங்களித்து முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறார்கள். எடுத்துக்காட்டு ஜப்பான், சீனா முதலான நாடுகள். தொழில்நுட்ப அறிவு. அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் வளரும் பொழுது உயர்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பிறக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமாகிவிடும் என ஜோசப் ஷும்பீட்டர் கூறுகிறார். அரசியல் சுதந்திரம். பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசியல் சுதந்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்புடையது. இந்தியாவின் வறுமைக்கு இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் எடுத்துச் செல்லப்பட்டதே காரணம் என தாதாபாய் நவ்ரோஜி தனது வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா எனும் நூலில் எழுதியுள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சி முறைதான் இந்தியாவில் வறுமை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது. சமூக அமைப்பு. முன்னேற்றத்தின் பலன்கள் சமமாக அனைத்து தரப்பினருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்படும் எனும் நம்பிக்கை இருந்தால்தான் நாடு முன்னேறத் தூண்டும் செயல்களை செய்ய மக்கள் முன்வருவார்கள். பொருளாதார முன்னேற்றம் விரைவாக நடைபெற மக்களின் பங்கெடுப்பது என்பது மிகவும் அவசியமானதாகும். குறைபாடுள்ள சமூக அமைப்பு முறையில் ஒரு சில பிரிவினர் மட்டும் முன்னேற்றத்தின் பலன்களை கூடுதலாக பெறுவதை அனுமதித்தால் பெரும்பான்மையான மக்கள் பொருளாதார முன்னேற்ற செயல்பாடுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். முன்னேற்றத்தின் பலன் ஒரு சிலர் கொண்டு செல்வதை முதலாளித்துவத்தின் தோழமை பொருளாதார அமைப்பு என்கிறார். ஊழலற்ற அரசு நிர்வாகம். பொருளாதார முன்னேற்றமடைதலில் ஊழலும் பொருளாதார நேர்மையின்மையும் எதிர்மறை விளைவை உருவாக்கும் காரணிகளாகும். நாட்டு நிர்வாகத்தில் ஊழலை அகற்றாவிட்டால் முதலாளிகளும் வணிகர்களும் நாட்டின் வளங்களை சுரண்டி விடுவார்கள். இதனால் வரி ஏய்ப்பு அதிகரித்து ஊழல் பெருகி முன்னேற்றமே தடைபடும் நிலை உருவாகிவிடும். முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம் இருந்தால்தான் மக்கள் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பார்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மக்களின் விருப்பம் அவசியம். விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்பதை பெரும்பாலான மக்கள் நம்புவதும் வறுமையை தலைவிதியின் விளைவு எனவும் ஏற்றுக்கொண்டுவிட்டால் அந்த நாட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். நீதி போதனை, அறநெறி, சமூக மதிப்புகள். ஒழுக்க நெறிகளும் அறநெறி பற்றுதலும் சந்தையின் திறன்மிக்க செயல்பாட்டுக்கு அடிப்படைகளாகும். டக்ளஸ் சி. நார்த் என்ன சொல்றாருன்னா, மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அங்காடி செயல்படாது. டக்ளஸ் சி. நார்த் என்கிறார். சூதாட்ட முதலாளித்துவம். மக்கள் தங்களின் வருமானம் நேரத்தின் பெரும்பகுதியை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், மது அருந்துவதில், சூதாடுவதில் செலவழித்தால் உற்பத்தி நடவடிக்கை பாதிக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் என தாமஸ் பிக்கெட்டி எடுத்துரைக்கிறார். தாமஸ் பிக்கெட்டி
பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். நிலம் உள்ளிட்ட சொத்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்து சேர்ந்தால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இது உற்பத்தி திறனை குறைத்துவிடும் என தாமஸ் பிக்கெட்டி கூறுகிறார். நெக்ஸ்ட் வறுமை நச்சு சுழற்சி. முன்னேற்றம் குறைவாக உள்ள நாடுகளில் குறைவான முன்னேற்றமே முன்னேற்றத்தை குறைவான அளவிலே தொடர்ந்து நீடிக்கச் செய்யும் சுழற்சியினை உருவாக்குகிறது. நச்சு சூழலானது ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலேயே வைத்திருக்கும் விதத்தில் செயல்படுவதை குறிப்பாக ராக்னர் நக்ஸ் கூறுகிறார். எடுத்துக்காட்டாக, ஒரு ஏழையிடம் உண்பதற்கு போதுமான உணவு இல்லை. குறைவான உணவு அவருடைய உடல்நிலையை பலவீனப்படுத்திவிடும். பலவீனமாக இருப்பவரின் உழைக்கும் தகுதி குறைவாக இருக்கும். உழைக்கும் திறன் குறைவாக இருந்தால் குறைவான வருமானம் ஈட்டுவர். வருமானம் குறைவாக இருந்தால் அவர் ஏழை. அவர் உண்பதற்கு போதுமான உணவு இருக்காது. இந்த சூழல் தொடர்ந்து கொண்டே செல்லும். இந்த வகையான சூழ்நிலையை ஒரு நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் கீழ்காணும் கருத்துரையாக சுருக்கலாம். ஒரு நாடு ஏழை ஏனென்றால் அது ஏழைகளின் நாடு. நெக்ஸ்ட் வறுமை நச்சு சுழற்சி. ஃபஸ்ட்டு குறைந்த உண்மை வருமானம். குறைந்த உண்மை வருமானம் வருதுன்னா அப்போ குறைந்த அளவிலான சேமிப்பு தான் இருக்கும், குறைந்த அளவிலான தேவை தான் இருக்கும். அதனால் குறைந்த அளவிலான சேமிப்பு கம்மியாக இருக்கிறனால குறைந்த அளவிலான முதலீடு உடல் மனித மூலதனத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதனால் உற்பத்தி திறன் குறையும். முதலீடு கம்மியாக இருக்கிறதுனால குறைந்த உற்பத்தி திறன் தான் இருக்கும். உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் குறைந்த வருமானம் தான் வரும். இப்படி ஒரு சுழற்சியாக வந்துகிட்டே இருக்கும். வறுமையின் நச்சு சுழற்சி. தேவை பக்கத்திலிருந்தும் வறுமையின் நச்சு சுழற்சி தேவை பக்கத்திலிருந்தும் அளிப்பின் பக்கத்திலிருந்தும் செயல்படுகிறது. அளிப்பின் பக்கத்திலிருந்து பார்த்தால் குறைவான உண்மை வருமானம் காரணமாக சேமிப்பு அளவு குறைகிறது. இது முதலீட்டு அளவை குறையச் செய்து மூலதன பற்றாக்குறையை உருவாக்குகிறது. இதனால் உற்பத்தி திறன் குறைந்து வருமானம் குறைகிறது. இவ்வாறு அளிப்பு பக்கத்தில் வறுமை நச்சு சுழற்சி செயல்படுகிறது. தேவை பக்கத்திலிருந்து பார்த்தால் குறைவான உண்மை வருமானம் காரணமாகவும் தேவையும் குறைவாக இருக்கும். இது முதலீட்டை குறைக்கச் செய்யும். இதனால் மூலதன பற்றாக்குறை ஏற்பட்டு உற்பத்தி குறைந்து வருமானத்தை குறைக்கும். வறுமையின் நச்சு சுழற்சியை உடைத்தல். அளிப்பு பக்கத்தில் வறுமையின் நச்சு சுழற்சி குறைவான முதலீடு ஆகியவற்றால் இயங்கத் துவங்குகிறது. ஆகவே பின்தங்கிய நாடுகள் முதலீட்டையும் மூலதன ஆக்கத்தையும் அதிகரிக்கும் போது நுகர்வு அளவு குறையாமல் இருக்க வேண்டும். இதற்கு கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதிநிலை சேமிப்பு அளவை அளிப்பு பக்கத்தில் வறுமை நச்சு சுழற்சி குறைவான சேமிப்பு குறைவான முதலீடு ஆகியவற்றால் இயங்கத் துவங்குகிறது. ஆகவே பின்தங்கிய நாடுகளில் முதலீட்டையும் மூலதன ஆக்கத்தையும் அதிகரிக்கும் போது நுகர்வு அளவு குறையாமல் இருக்க வேண்டும். இதற்கு கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதிநிலை சேமிப்பு அளவை அதிகமாக இருக்குமாறு செய்ய வேண்டும். தேவை பக்கத்தில் வறுமை நச்சு சுழற்சியை உடைத்தெறிய நக்ஸ் சரிசம வளர்ச்சி உத்தியை பரிந்துரைக்கிறார். ஒரே நேரத்தில் பல வகை தொழில்களில் ஒரு நாடு முதலீடு செய்தால் தொழிலாளர்களுக்கு அந்த தொழில்களில் வேலை கிடைக்கும். அவர்கள் மற்ற தொழில்களில் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நுகர்வோர்களாக மாறுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு தொழிலிலும் வேலை கிடைக்க தொழிலாளர்கள் தங்களின் வருமானத்தை வேறு தொழிலும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்கும்போது சரிநிகர் சமமான முன்னேற்றம் நடைபெறும் என நக்ஸ் கூறுகிறார். எனவே அனைத்து தொழில்களின் சரிநிகர் சமமான வளர்ச்சியின் மூலம் தேவையின் பக்கத்தில் இயங்கும் வறுமை நச்சு சுழற்சியை தடுக்க முடியும். இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் திட்டமிட்டல்லேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.